சொல்றீங்க. ஆனா ப்ளூ சட்டை மாற வந்து படமே வேஸ்ட். அந்த ஆள் கிடக்குறான். அந்த ஆளுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. அவன் எடுத்தானே ஒரு டுபாகூர் படம், ஏதோ ஆன்டி இண்டியன் டுபாகூர், பார்க்கவே முடியல, கலீஜா இருக்கு அந்த படம். என்ன ஒன் டைம் வாட்சபிள்ன்றா இதை. ஒரு வாட்டி பார்த்தா ஒண்ணுமே புரியாது, ரெண்டாவது வாட்டி பார்க்கறதால தான் புரியுது. நான் வேற வள கொலகலாம் ஏதோ பேசிட்டேன். நான் ஜாலியாக பேசணும்னு நினச்சேன். வந்தோடனே சஜக்குன்னு போடுறாரு, மண்டை தெரிக்குது, அதை பார்த்து சிரிக்கிறாரு, துப்புறாரு. சான்ஸே இல்லை ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸு ட்ரீட் ப்ரோ. விக்ரம் 2லயோ கைதி 2லயோ வர போறாரு. கைதி விக்ரம்னா அண்டர்டேக்கர் கெயின் மாதிரி ஃபேஸ் ஆஃப், பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் ஆஃப், அந்த மாதிரி சான்ஸே இல்லை. சூர்யா பயங்கரமா இருக்கும். அவரே சூர்யாவே ஏதோ இன்டர்வியூல சொன்னாரு, நான் மாதிரி ப்ரோ எப்பவுமே சொல்ற மாதிரி தான். ஆனால் இது வெறித்தனத்தின் உச்சக்கட்டம். இது கேஜிஎஃப்லனா அவங்க வந்து எஃபெக்ட்ஸ் தான் கண்டென்ட், இது கண்டென்ட் தான் கண்டென்ட். மீன்ஸ் லோகேஷ் கனகராஜ் பற்றிலாம் எவ்வளோ வர்ணிச்சுட்டே இருக்கலாம்ண்ணா. அவரை என்ன சொல்லலாம்னா கிறிஸ்டோபர் நோலன் ஆஃப் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அவர் அந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டார். கிறிஸ்டோபர் நோலன் தெரியல, டார்க் நைட்டு, அந்த டிசியோட அவர் காட். அவர் அந்த மாதிரி இங்கே லோகேஷ் கனகராஜ் 4 படம் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் 2 படம் அவரோட மாஸ் காமிச்சிட்டார். என் லெவல் என் லெவல் இதான்டா, அப்படி நான் ஒர்த்திடா அப்படின்னு காமிச்சிட்டாரு. எல்லாம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் அவர் ஒர்த்து. லோகேஷ் கனகராஜ் மூவினா மாசாக இருக்கும், கண்டென்ட் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்த லெவலுக்கு போயிட்டார் அவர். கைதி படம் எடுத்திருந்தார். கைதி படத்துலேயே அவர் யோசிச்சு வச்சிட்டார். கோஸ்ட்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த படத்துலேயே நம்ம சொல்லிடலாம், நம்ம கண்டிப்பாக இந்த படம் ரீச் ஆகும். இந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும். இந்த படத்தை வச்சு இன்னொரு படம் எடுக்கிறோம், அது கமலோட தான் எடுக்கிறோம். கமல் தான் இந்த விக்ரமு, கமல் தான் இந்த கோஸ்ட்டு. அந்த மாதிரி அவர் எப்போவுமே அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையிலலாம் யாருமே முன்னாடியே ஹாலிவுட் படம்னா எப்படின்னா இவ்வளோ 5 படம் எடுக்க போகிறோம். மார்வல் மூவினா சொல்லுவானுங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற படத்தை இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே சொல்லுவானுங்க, ஏன்னா ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும். இவருக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு ஹாலிவுட்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மீன்ஸ் இந்த படம் வரப்போது, இந்த கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வர போகிறாங்க. இவர் எதுவுமே சொல்ல, அதுதான் இவரோட கெத்து. சர்ப்ரைஸ் ஃபேக்டர் கம்மியாகிடும், இந்த மாதிரி எதாவது சொன்னால் இது கம்மியாகிடும். அது மாதிரி அவர் முன்னாடி ஆடியன்ஸ் எப்படி திங்க் பண்ணுவான்னு அவர் திங்க் பண்ணுறாரு. அவர் இந்த லெவலுக்குள்ள சான்ஸ் இல்லை. உட்காந்து எழுதியிருக்காரு, ஒரு சீனும் எழுதியிருக்காரு அவர். மீன்ஸ் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு இந்த சீனில் நம்ம இப்படி சொல்லணும், இந்த லாஸ்ட்டில் வரும்போது அந்த சீன் நமக்கு வேறு லெவலில் ஒரு டைலாக் அப்படி தத்ரூபமாக இருக்குது. அந்த ஃபஹத் ஃபாசிலோட மரண பயம் காட்டுவோம் அப்படின்னு நிறையன்னு சொல்லுவார். ஃபஹத் ஃபாசில் மை ஃபுட்டு அப்படின்னுவார். லாஸ்ட்டில் தலையை வெட்டிடுவாங்க பாவம். அது பார்த்துட்டு அவருக்கு உள்ளங்கால் வேர்க்கும், அது தொட நடுங்கும், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிருந்தாங்க. எனக்கு எமோஷன் இங்கே இல்லை இங்கே அப்படின்னுவார். ஆனால் எல்லாருக்கும் எமோஷன் இருக்குது, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த். அவங்க சாவரப்பெல்லாம் நமக்கு ஐயோ என்ன இறந்துட்டாங்களே, யாராவது எதை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா. ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்னா கமல்ஹாசன் சொல்கிறாரு, இது வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, நம்ம சொசைட்டிக்கான ஸ்டோரி. இந்த சொசைட்டியில் ட்ரக்ஸ் வந்தால் நம்ம 80 மில்லியன் இயர்ஸ் பேக் போயிடுவோம், குரங்கு மாதிரி ஆகிடுவோம். நம்ம பண்ணுறது எதுவுமே யாருக்குமே தெரியாத மாதிரி, நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாருமே தெரியாது, அப்படியே நம்ம பழகிருக்கோம். நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம், நம்ம ப்ராக்ரஸ் அப்படியே பின்னாடி போயிடும். அந்த டைலாக் தான் இதில் வெயிட். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போடுறாரு. அப்புறம் அவங்க ஏஜென்ட்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுற அந்த 1981 தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கதை இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை எப்படி எடுத்தாருன்னா, அந்த டைமில் இவங்க வந்து பிளாக் ஆப்ஸ்னு ஒரு கேங்கு, அந்த கேங்கு அப்போது நல்லா ஒர்க் பண்ணிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு மிஷின், அதனால மூடி வச்சுட்டாங்க இதை. இவங்க இது கீழே இருந்தால் இந்த கமல்ஹாசன்லாம் கீழே இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம மேலே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் சான்ஸே இல்லைண்ணா. சொல்கிறீங்க. ஆனால் ப்ளூ சட்டை மாற வந்து படமே வேஸ்ட்டு. அந்த ஆள் கிடக்குறான். அந்த ஆளுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. அவன் எடுத்தானே ஒரு டுபாகூர் படம், ஏதோ ஆன்டி இண்டியன் டுபாகூர், பார்க்கவே முடியல, கலீஜாக இருக்குது அந்த படம். என்ன ஒன் டைம் வாட்சபிள்ன்றா இதை. ஒரு வாட்டி பார்த்தா ஒன்றுமே புரியாது, ரெண்டாவது வாட்டி பார்க்கறதால தான் புரியுது. நான் வேறு வள கொலகலாம் ஏதோ பேசிட்டேன். நான் ஜாலியாக பேசணும்னு நினச்சி வந்தேன். இது பங்கமாயிடுச்சு. இது மேலே சான்ஸே இல்லை. நான் டிசி அந்த மியூசிக்லாம் எப்படி அனிருத்னா டிசி யூனிவர்ஸ் அப்படியே உரிச்சு எடுத்திருக்காரு. இந்த பேட்மேன் மியூசிக்லாம் வருது. இது எப்படின்னா கமல் தான் பேட்மேன், ஃபஹத் ஃபாசில் தான் ராபின், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த இவர் விஜய் சேதுபதியெல்லாம் அவங்களாம் ஜோக்கரு, இந்த டெட் ஸ்ட்ரோக் அந்த லெவலுக்கு இருக்குது. அவங்க லாஸ்ட்டில் சூர்யா என்ட்ரி தர யூ ஜோக்கர் என்ட்ரி கூட அப்படி இல்லைனா சூர்யா தானே ஜோக்கரு, வேறு மாதிரி இருக்கும். அவர் மண்டைகள் மட்டும் ஒரு பச்சை கலர் பெயிண்ட்டு, இங்கே ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு இது போட்டாங்கன்னா அப்போதான் வேறு மாதிரி ப்ரோ. அவர் பேர் சொன்னாலும் நடுங்குறாங்க. என்ன சூர்யா எப்போவுமே ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக இருப்பார், அஞ்சான் படத்தில் வர மாதிரி ஸ்டைலாக நடிச்சுட்டு போய்டணும்னு பார்த்தா வெறித்தனம்
வந்தோடனே சஜக்குன்னு போடுறாரு, மண்டை தெரிக்குது, அதை பார்த்து சிரிக்கிறாரு, துப்புறாரு. ஓ சான்ஸே இல்லை ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸு ட்ரீட் ப்ரோ. விக்ரம் 2லேயோ கைதி 2லேயோ வர போகிறாரு. கைதி விக்ரம்னா அண்டர்டேக்கர் கெயின் மாதிரி ஃபேஸ் ஆஃப், பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் ஆஃப், அந்த மாதிரி சான்ஸே இல்லை. இப்படி கார்த்தி vs சூர்யா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அவரு சூர்யாவே ஏதோ இன்டர்வியூவில் சொன்னார், நான் ஒரு சைலண்ட் வில்லனா, கார்த்தி ஒரு சூப்பர் ஹீரோவா, இல்லை கார்த்தி தான் சைலண்ட் ஹீரோவா, நான் ஒரு பயங்கரமான வில்லனா, ஒரு படம் எடுத்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை அவர் லோகேஷ் கனகராஜ் பார்த்து வச்சுக்கிட்டாரு. ஓகே இந்த மாதிரி இவங்க 2 பேர் வச்சே ஒரு படம் பண்ணுவோம், பட் ஆனால் சும்மா அண்ணன் தம்பி படம் அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு மாஸ்டரை கலாய்க்கிறேன்னு சொல்லாதீங்க. விஜய் சேதுபதி அந்த மாதிரி சொன்னோன்னா நல்லா இருக்குது. மாஸ்டர் நல்ல படம் தான், பட் ஆனால் கனெக்ட் இல்லை. இதையும் கைதியோட மாஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அவர் அது பண்ணல. இப்போ விக்ரமோட கனெக்ட் பண்ணிட்டார். இது இன்னும் போகும்னா கைதி 2 வருதுன்றா, விக்ரம் 2 வருதுன்றாங்க. அதுக்கப்புறம் பேரப்பையன் இருக்கான், அந்த பேரப்பையன் பெருசாவான். விஜய்ங்கிறாங்களா அப்படியா? அந்த குழந்தைய விஜயா வரும் அப்படிங்கிற அதெல்லாம் வச்சா செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நடந்ததுன்னா அவ்வளோதான், திருத்தி பிடிக்கும் தான். அங்கே விட்டோம் நம்ம பீஸ்டில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட்டு லோகேஷ்கார ஒர்க் அவுட் பண்ணுவார். தளபதி இன்னும் மேலே போவார். அவர் சேலரி அது இதெல்லாம் சொல்கிறாங்கண்ணா, அவர் பார்த்தாலே எப்படி இருக்காருண்ணா, அவர் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இவங்க 500 கோடி பட்ஜெட் கூட வச்சு அவருக்கு 100 கோடி கொடுத்துட்டு மீதி இருக்கிற வச்சு எடுக்கலாம். பட் ஆனால் இந்த நம்ம இன்னும் நிறைய டாலிவுட் இண்டஸ்ட்ரியே கொண்டு வரலாண்ணா. இதில் சிம்புவை கொண்டு வரலாம், தனுஷை கொண்டு வரலாம். இந்த மாதிரி திறமையான ஆக்டர்ஸ் ஜஸ்ட் சும்மா ஷோ காட்டு போகிறவங்களாம் இல்லை. பதிலடியாக இருக்கும். கேஜிஎஃப் இந்த மாதிரி பேன் டைமுக்கு எடுக்க. ஆமாம் கேஜிஎஃப் லெவல் அது அவங்க போயிட்டாங்கண்ணா, எங்கேயோ போயிட்டானுங்க. இது விக்ரம் கண்டென்ட்டுக்காக தான். மீன்ஸ் ரொம்ப பெரியவங்களுக்கு இந்த படம் அவ்வளோ பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களுக்கும் அவ்வளோ புரியாது. ஏன்னா கேஜிஎஃப்ல நல்ல எஃபெக்ட் இருக்கும், நல்ல சாங்ஸ் இருக்கும், இதுலேயும் சாங்ஸ் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இது ரொம்ப மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கு தான், இது நாலேஜபிள் ஆடியன்ஸ் தான் புரியுது இந்த படம். ஏன்னா அப்படி இருக்கு. நான் இந்த கண்டென்ட் வச்சு இன்னும் 5-6 படம் லைனாக எடுக்கலாம். எப்படி இந்த பிஜாய் இருக்கார்ல, அவர் டில்லி அந்த கைதியில் காட்டிட்டு இதில் காட்டுறாரு பார்த்தீங்களா, அவரோட இது அவர் ரொம்ப அதில் மாசான அவன் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன், கட்சியில் பார்த்தா அவர் பொண்டாட்டி சாவடிச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லாருக்கும் டான்னா இவர் தான் சூர்யான்னு காட்டுறாங்க. அவருக்கும் டான்னா இன்னொரு ஆக்டர் கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். இஷ்டத்துக்கு பண்ணலாம். இவர் பிச்சிட்டார்ண்ணா. இவர் கமல்ஹாசன் சூர்யா அந்த கேங்லேருந்து திரும்பி அதெல்லாம் அல்டிமேட்டு. அவரை போடுறதுக்கு தான் கத்தி தூக்கி போடுற லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட்றான்னா அவர் கண்ணாடி போட்டு நான் இங்கே தானே இருக்கேன் முஞ்சா போடுறேன் அப்படின்றாரு அவர். அந்த 2 லெவல்லாம் சான்ஸே இல்லைண்ணா. லோகேஷ் கனகராஜ் பிச்சிட்டார்ண்ணா. அவர் கிறிஸ்டோபர் நோலன் ஆஃப் இந்தியன் சினிமா. இந்த மாதிரி நம்ம இப்போ சொல்கிறோம்ல, 20 வருஷம் கழிச்சு ஹாலிவுட்டில் சொல்லுவாங்க லோகேஷ் கனகராஜ் ஆஃப் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவர் போவார், மேலே போவார். அவ்வளோதான். தேங்க்யூண்ணா.